மேம் இந்த பனிக்குடம் வந்துட்டு அது கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே ஹார்ம்ஃபுல் அப்படின்றாங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? பேபி யூஸ்வலி மதர் சொல்லு ஒரு சரௌண்டிங் லேயர் தட் இஸ் வாட்டர் இருக்கும். அந்த பேபி இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்விம்மிங் இன் தட் வாட்டர். அந்த தண்ணி ஒன்லி இஸ் கால்ட் அஸ் amniotic fluid இல்லைன்னா பனிக்குடம்ல உள்ள இருக்கிறது தண்ணி. இந்த பனிக்குடம்ல தண்ணி யூஸ்வலி 12 வீக்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் மதர்ட பிளாஸ்மால இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பேபி யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த யூரின் மூலமா அந்த பனிக்குடம்ல தண்ணி ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன காரணம் அந்த பனிக்குடம்ல தண்ணி குறையுதுன்னா யூஸ்வலி 5 மாசத்துல இப்போ பேபி இந்த கிட்னில ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த பனிக்குடம்ல தண்ணி ரொம்ப கம்மியாகும். இல்லைன்னா முன்னாடி போயிட்டு அந்த நஞ்சு குடி ப்ராப்ளம் இல்லைன்னா பிளாசென்டல் பர்ஃபியூஷன் ப்ராப்ளம் இருந்தா இல்லைன்னா ஒரு பேஷண்ட்க்கு பிபி இருக்க பிரெக்னன்சி இல்லைன்னா அந்த பனிக்குடம்ல தண்ணி குறைய ஆரம்பிக்கும். amniotic fluid பனிக்குடம்ல தண்ணி 7 மாசம் கழிச்சிட்டு குறையுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த பேஷண்ட் நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் தண்ணியோட லெவல் பிபி காரணம் எல்லாம் கம்மி ஆகுதுன்னா 10 டேட் முன்னாடி டெலிவரி பண்ண தேவைப்படலாம்.